காட்டு பாதையில ஒரு கார் போய்கிட்டு இருந்தது. அந்த இருட்டுல காத்துல அசையிற இலைகளோட சத்தம் கேக்குது. கார்ல சுகம், அப்புறம் அவருடைய மனைவி அனிஷா, அப்புறம் அவங்களுடைய 11 வயசு பையன் அதர்வா கூட வெக்கேஷன்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. சுகம் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல ஒரு பெரிய குழப்பமே இருந்தது. அப்பா, நீங்கள் காரை வேகமாக ஓட்டுறீங்க. ஏற்கனவே லீவில் இருந்து சீக்கிரமாக வந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க? என்னங்க, அதர்வா சொல்றது சரியா தான் சொல்றான். நீங்க மெதுவாவே போங்க. சீக்கிரம் போய் என்ன பண்ண போறீங்க? அது சரி, இப்படி வேகமா போறதுக்கு காரணம் தான் இருக்கா? சோகம் ஒரு நிமிஷம் ஏதோ யோசிச்சாரு. அப்புறம் அவருடைய கவலைய தன்னோட சிரிப்பால மறைச்சுக்கிட்டு பதில் சொன்னாரு. அம்மாவுக்கும் பையனுக்கும் எதுவும் புரியாது. இது ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழி. அப்புறம் ராத்திரி நேரம் ஆகுதுல்ல. நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. இந்த வழியை தாண்டினதும் நான் நார்மலாக டிரைவ் பண்ணி போகிறேன். சரிங்க, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. என்னோட உயிர் உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி கதை சொல்கிறத நிறுத்துங்க. அதர்வை இப்படி சொன்னதுமே சோகமும் அனிஷாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாரோட கவலையும் மறைஞ்சிடுச்சு. அப்பதான் எதிர்க்க ஒரு ஆள் நிக்கிறத அவங்க பார்த்தாங்க. அதிர்ச்சியாய் சோகம் உடனே பிரேக்க போட்டாரு. அதுக்கு முன்னாடி வண்டி போய் ஒரு மரத்துல இடிச்சிருச்சு. அனுஷா, அதர்வா, சாரி, முன்னாடி ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான், அதான். அனிஷா சோகம்க்கு பின்னாடி அப்படி ஒன்ன பார்த்தாங்க. அதை பார்த்ததும் அவங்க பயத்துல அப்படியே அவங்க அதிர்ச்சியாய் போனாங்க. ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தா அவனை ராட்சசன்னு கூட சொல்லலாம். அதுல தப்பே கிடையாது. என்னாச்சு அனிஷா? சோகம்க்கு புரியறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடியே அவனோட கை கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு சோகமா காட்டுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. இந்த பயங்கரமான நிகழ்வை 11 வயசு பையன் அதர்வா பார்த்தான். அப்புறம் ஆக்சிடென்ட்னால அவன் மயங்கிட்டான். அதர்வு, என்ன யோசனை இருக்க? இன்னைக்கு நமக்கு கான்வகேஷன் இருக்கு. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? விஜய் அப்புறம் அதர்வோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப். ராஜும் திவ்யாவும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திவ்யா அதர்வோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்னடா நீ செகண்ட் ரேங்க் எடுத்த விஷயத்துக்காகவே நீ இப்படி சோகமாக இருக்கன்னா, நாங்கள் எடுத்த ரேங்க்குக்கு நாங்கள் கடலில் போய் மூழ்கி தான் ஆகணும். நீ உன்னை பற்றி பேசு ராஜ். நீ படிக்கிறதே இல்லை, அப்போ இப்படி தானே நடக்கும். ஆனால் உங்களால் தான் நான் என்னோடய வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இப்போது என்னோடய அப்பா ஞாபகமாகவே இருக்குது. இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாண்டா, எனக்கும் இதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சோகம் அங்கிள் ரொம்பவே நல்லவர். என் வீட்டை விட அதிகமாக நான் உன் வீட்டில் தான் இருந்திருக்கேன். இன்னும் 2 நாளில் நான் ஒரு டூருக்கு போகிறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது நான் கிளம்புறேன். பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. சரி ராஜ், நம்ம உள்ளே போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். சரிடா. எதுக்குடா இழுத்துட்டு போகிற? நான் வந்துட்டு தானே இருக்கேன். 2 பேரும் சரியான ஆளுங்க. என்னாச்சு திவ்யா, நீ ஏன் கோவமாக இருக்க? ஏன்னா இந்த ட்ரிப்பை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னை கூட கூட்டிட்டு போக உனக்கு விருப்பம் இல்லையா? அட அப்படியெல்லாம் இல்லைம்மா, கோவப்படாத. வந்த உடனே உன்னோட வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ சந்தோஷமா? நிச்சயமா. ஆமாப்பா, நிச்சயமா. இப்போ நான் கிளம்புவா. நான் சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, அம்மாக்கிட்டேயும் சொல்லணும். அதர்வு போகிறதுக்கு ஒரு ராத்திரி முன்னாடி பேக் பேக் பண்ணிட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு ஒரு கால் வந்தது. நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 1/2 ஹவரில் வந்துடுவேன். சரி, சீக்கிரம் வா. அம்மா. வாப்பா கண்ணா, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கேயாவது போறியா? உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் டூர் போகிறேன். நாளைக்கு காலையில் கிளம்பணும். நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு இருங்க. அத்தை செய்கிற எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆனால் சீக்கிரம் வந்துருப்பா. நீ மட்டும்தான் என் கூட இருக்க. எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரிம்மா, அழாதீங்க. அப்புறம் என்னால் போக முடியாது. சீக்கிரம் வந்துடுறேன். விஜயும் என் கூட தான் வரான். சரிப்பா, நான் அழலை. நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா. என்ன 2 பேரும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. போப்பா, போய் தூங்கு. காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்ல. ஓகேம்மா, குட் நைட். குட் நைட் கண்ணா. கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதர்வ கதவை திறந்தான். என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்களை விட்டு போயிடுவியா? நான் தான்ப்பா இவங்க கிட்ட உளறிட்டேன். இவ்வளோ பெரிய ரிஸ்க் நீ மட்டும் தனியாக போகணும்னு நினைக்கிறியா? நாங்களும் உன் கூட வரோம்.
ஆ, எப்படியோ நாங்கள் உன்னை தனியாலாம் விட மாட்டோம். ஆனால் எனக்கு இருட்டான காடுன்னா ரொம்ப பயமாக தான் இருக்கும். உன்னால அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. அதர்வா சாரி, இவங்க 2 பேரும் என்னை தொந்தரவு பண்ணிட்டாங்க. திவ்யா, ராஜ், இது ஒன்றும் குழந்தைங்க பிக்னிக் கிடையாது. இந்த விஷயத்த விஜய் உங்ககிட்ட சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். அந்த மிருகத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல கூட ரூமர்ஸ் வந்திருக்கு. அவனை எல்லாரும் டார்ஜன்னு சொல்லுவாங்க. அங்க ஆபத்து அதிகம். அந்த வழியில போய் யாரும் போறது கூட கிடையாது. அங்க என்னுடைய உதவி உனக்கு எவ்வளவு தேவைப்படும்னு நீயே தெரிஞ்சுக்கணும். திவ்யா சரியாக தான் சொல்கிறா. அவள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவ உதவி கண்டிப்பாக தேவைப்படும். நான் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணிட்டேன். நானும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஓகே. ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். நான் அந்த டார்சனை பார்த்துருக்கேன். அவன் கண்ணில் நம்ம பட்டாலே நம்ம உயிருக்கு ஆபத்து. காலையிலே கிளம்பணும், வந்து ரெஸ்ட் எடுங்க. எஸ் சார். 4 பேரும் கார்ல கருப்பு மலை காட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த பாதையில அதர்வா அப்பா சோகம்ம அந்த மிருகம் கடத்திட்டு போன பாதை. அந்த காட்டுல அங்கிருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வண்டியை போய் நிறுத்தினாங்க. அப்புறம் தன்னோட தேடல ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேக் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஆப்பா, எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. எல்லாரும் ரொம்ப நேரம் அந்த காட்டுல நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு குகை கிட்ட போய் சேர்ந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராத்திரி ஆக போகுது. இன்னைக்கு இங்கேயே ஓய்வு எடுத்துக்கலாம். நீயும் விஜயும் போய் விறகு எடுத்துட்டு வாங்க. நாங்க 2 பேரும் மற்ற வேலைகளை இங்க பண்றோம். சரி, நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம். நமக்கு விறகுகள்லாம் கிடச்சிருச்சு தான். சரி, இப்போ சொல்லு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? உன்னோட அப்பா என்னோட அப்பா கேஸை பற்றின விஷயங்கள்லாம் சொன்னார். அது என் அப்பாவோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றின விஷயங்கள். அவனுக்கு நிறைய சக்திகள் இருந்துச்சு. ஒரே கையால் கார் கண்ணாடியை உடைச்சிட்டு என் அப்பாவை அந்த டார்சன் தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என்ன தோணுது? நம்மளால் அவனை கொல்ல முடியுமா? நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஆதிவாசிகள் கிராமம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இங்கே துப்பாக்கியோடு சுற்றிட்டு இருக்கிற வேட்டைக்காரங்களும் இப்போ இருக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அவன் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கணும். நாம் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால் மன்னிச்சிக்கவே முடியாது. இப்போது அவங்க வந்துட்டாங்க. என்னாலையும் அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியல. அதனால நீ இதை பற்றி அதிகமாக யோசிக்காத. சரி, வா, நம்ம போகலாம். ராத்திரி ஆயிடுச்சு. 4 பேரும் நெருப்பை சுத்தி உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்துட்டீங்க. ஆனால் இப்போ என்கிட்ட 3 கன் தான் இருக்குது. ஒரு கன் எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சிக்காக வச்சுருந்தேன். இந்த ராஜ், இதை பார்த்தாலே பயமா இருக்கு. நல்ல வேளை இதை நீ என் கையில கொடுக்கல. நானே முதல் தடவை கன்னை கையில் பிடிச்சிருக்கேன். இதை மேலேருந்து எடுத்து லோட் பண்ணேன், குறி வச்சு அப்புறம் ஷூட் பண்ணேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் தேவையில்லாமல் பயப்படாத. சரி சரி, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பயப்படல. போது, நிறுத்துங்க. அவனை சும்மா வம்பு பண்ணாதீங்க. உங்க 2 பேரை தவிர முதல் தடவை எல்லாரும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. யூ ஆர் த வியர்ட் ஒன்ஸ். சரி, எல்லாரும் தூங்குங்க. ஒவ்வொருத்தராக காவல் காக்கணும். மறுநாள் அவங்க குகையை விட்டு முன்னாடி நடந்து போனாங்க. அப்புறம் அந்த காட்டுல முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க. இந்த காடு ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாலாம் இல்லை. பேர் தான் கருப்பு காடுன்னு இருக்கு. கத்தாதீங்க, அமைதியா இருங்க, எதுவும் இல்லை. இது மனுஷனோட எலும்புக்கூடு. இவனை மரத்தில் கட்டி தொங்க விட்டு கொண்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் வார்னிங். இதை தாண்டி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கும் இதே நிலைமை தான். ராமா, இந்த காடு எவ்வளோ பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள நீ இவ்வளோ பயந்துட்ட? இன்னும் தைரியமா இருக்கணும். சாயந்தரம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இனிமே கத்தக்கூடாது ராஜ். நீயும் தான் திவ்யா. நான் கவனமா இருக்கேன். அதர்வா தன்னுடைய பேக்ல இருந்து எதையோ எடுத்தான். அதை தன்னோட ட்ரெஸ்ல மறைச்சுக்கிட்டான். அதர்வாவோட முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னால எப்படி சிரிக்க முடியுது? எனக்கு இங்க உயிர் போகுது. இல்லை, அது நான் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக சந்தோஷமா இருக்க? அவன் அவனோட அப்பாவை நெருங்கின மாதிரி உணர்றான். அவன் இப்போ சிரிச்சிட்டு மட்டும் இல்லை, அவனோட கை எப்படி நடுங்குதுன்னு பாருங்க. நாம ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ 4-5 பேரோட எலும்பு கூடுகளையும் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு மரணம் நிறைஞ்ச காடு மாதிரி தெரியுது. நீ பின்னாடியே இரு திவ்யா. ஒரு வேளை யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அப்போ உன்னால மட்டும்தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தர முடியும். விஜய், ரெடியாரு, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். நான் திவ்யாவுக்கு பின்னாடியே வரேன். நம்ம அவளையும் கவனிக்கணும்ல. ஆ சரியா சொல்ற. அதர்வா, அங்க பாரு, குகை இருக்கு.
எல்லாரும் மெதுவா அந்த குகையை நோக்கி போனாங்க. குகையோட வெளிப்பக்கத்துல இருந்து நின்னுகிட்டு அதர்வா உள்ள எட்டி பார்த்தான். அப்புறம் அவனுக்கு இன்னொரு பேரும் விஜயும் இருக்கான். ஒரு மெல்லிய வெளிச்சம் இருந்தது. நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் அங்க யாரோ உட்கார்ந்துருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்பதான் விஜய் ஷூட் பண்றதுக்கு யோசிச்சான். ஆனா அதர்வா தன்னோட கையால வேண்டான்னு சைகை காட்டி தனக்கு பின்னாடி வர சொல்லி சொன்னான். அதர்வா டார்ச்சை ஆன் பண்ணி அவனுடைய முகத்துல அடிச்சான். அப்புறம் அவன் அதிர்ச்சி ஆனான். அந்த ஆளோட கழுத்து ஒரு கயிறால கட்டப்பட்டிருந்தது. அது வேற யாரும் கிடையாது, அவர்தான் சோகம். அப்பா 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 நான் தான் அதர்வா. அப்பா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதுல்ல? அதர்வா மணல் நிறைஞ்ச பெருசா காட்டு முடி அப்புறம் நகம் உள்ள சோகம உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். மற்றவங்க எல்லாரும் அப்பதான் நிதானத்துக்கு வந்தாங்க. அதர்வா, முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஒருவேளை டார்சன் நம்மளை பிடிச்சிட்டான்னா நம்மளை கண்டிப்பாக கொண்டுடுவான். அதனால இங்கேருந்து நம்ம ஓடிடலாம். ஆனால் நம்ம எப்படி இவரை கூட்டிகிட்டு போகிறது? இவரால் சமாளித்து வர முடியாதே. திவ்யா, அதர்வா, ஒரு நிமிஷம், நான் இவருக்கு அனஸ்டீஷியா கொடுக்குறேன். சீக்கிரம், நம்ம கிட்ட நிறைய டைம் கிடையாது. திவ்யா அவருக்கு இன்ஜெக்ஷனை போட்டா. அப்புறம் அவங்க எந்த குகையில கேம்ப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. நாம உடனே இங்க இருந்து ஓடி போயிடணும். இப்பதான் அங்கிள் கிடைச்சிட்டார்ல, இனிமே இங்க இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அது எதுக்காக அங்கிளை கொல்லாம இருக்கு? அது பழி வாங்கிட்டு இருக்கு. அவரை உயிரோடவே வச்சு அவர் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கு. அவரை மென்டலா பிரேக் பண்ணி ஒரு மிருகம் அவரை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மேல பண்ணப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு. அதர்வா, நீ கொஞ்சம் அமைதியாரு. ஒருவேளை நீயே இந்த அளவுக்கு பயந்துட்டேன்னா அப்புறம் நம்மளால இங்க இருந்து போகவே முடியாது. அது அந்த குகைக்குள்ள வந்த உடனே அவர் இல்லைன்றதை பார்த்த உடனே நம்மளை கொல்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணும். ராஜ் என்னாச்சு? நீ ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? விஜய்க்கு பின்னாடி டார்ஜன் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி விஜய் ரொம்ப குள்ளமா தெரிஞ்சான். பெரிய பற்களோட, கண்கள் செவந்து போய் பார்க்கவே ரொம்ப கோரமா இருந்தான். அவனை பார்த்ததும் எல்லாரோட மூச்சும் நின்று போச்சு. அப்பதான் அதர்வா ஷாக்கை விட்டு வெளியே வந்து அவன் மேல விடாம ஷூட் பண்ணிட்டே இருந்தான். டார்ஜனுக்கு தோல் மேல ஒரே ஒரு குண்டு பாய்ச்சது. அப்புறம் விஜய் டார்ஜனோட கை அவன் மேல பட்டதும் அவன் குகையோட செவத்துல போய் இடிச்சான். டார்ஜன் அங்கிருந்து மறைஞ்சிட்டான். விஜய், உனக்கு எதுவும் ஆகல விஜய்? திவ்யா, அவனை பாரு. இவனோட தலையில அடிபட்டு இருக்கு. எலும்பு வேற ஃப்ராக்சர் ஆயிருக்கு. டார்ஜனோட குரல் எதிரொலிச்சது. அப்புறம் எல்லாரும் இப்ப மறுபடியும் அதிர்ச்சியானாங்க. எல்லாரும் இங்க பாருங்க, அவன் இங்கே தான் இருக்கான். அவனை எல்லாரும் கவனிங்க. அவன் நம்மளை தான் அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். விஜய் தன்னுடைய கன்னை எடுத்தான். அப்புறம் ரொம்ப தைரியத்தோட அதர்வா பக்கத்துல நின்று என்ன கேட்டான்னா, விஜய், ராஜ், என்னை கவர் பண்ணுங்க. நான் கடைசியாக ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வேளை இதுவும் வேலை செய்யலைன்னா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத. நீ பயப்படுற அளவுக்கு எனக்கும் பயமாக இருக்கு. ஆனால் அவன் குகையோட அந்த பக்கத்துலேருந்து வரான். நீ முதல்ல அதை கவனி. திவ்யா தன்னுடைய வாயில கைய வச்சு சத்தம் போடாம வாயை பொத்திக்கிட்டா. அப்புறம் ராஜ் கன்னு எடுத்தான். அப்புறம் பயத்தால ரொம்பவே வேர்த்து போயிடுச்சு. அப்புறம் நடுநடுங்கிட்டு இருந்தான். அதர்வா மெதுவா வெளியே வந்தான். அவன் வெளியில அந்த குகையோட வாசல் கிட்ட போன போது டார்ஜன் தலைகளா தொங்கி அவனை தூக்கறதுக்காக போனான். அப்பதான் விஜய் ஷூட் பண்ணி கவர் கொடுத்தான். அப்புறம் டார்ஜன் அங்கிருந்து குதிச்சு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னான். ஷூட் பண்ண அதர்வா, இதுதான் சான்ஸ். அப்பதான் அதர்வா தன்னோட துணியில மறைச்சு வச்சத அங்கிருந்து வெளியே எடுத்தான். அப்புறம் அந்த ஹேண்ட் ரைடட் பின்னை எடுத்து அதை டார்ஜனை நோக்கி அவன் வீசினான். விஜய், விஜய், இப்போதான் என்னால் நிம்மதியாக மூச்சு விட முடியுது. எல்லாரும் நிம்மதியா மூச்சு விட்டாங்க. ஆனா ராஜ் இப்ப வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தான். அதர்வா உள்ள வந்தான். எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க. அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் கூட டார்ஜன் அதர்வா மேல பாஞ்சு விழுந்தான். அதுக்குள்ள ராஜ் துப்பாக்கியால சுட்டான். அந்த குண்டு நேரா அவனுடைய நெத்தி கொட்டுல போய் பாஞ்சது. டார்ஜன் இறந்துட்டான். லோட் பண்றதுக்கு எழுத்தேன், அப்புறம் குறி வச்சு ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ராஜ பார்த்தாங்க. இந்த காடு பயங்கரமா இருக்கு. 15 மாசத்துக்கு அப்புறம்
ஹாஸ்பிட்டல் வார்டில் ஒரு கதவு கிட்ட அதர்வ அப்புறம் அனிஷா நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா உள்ள போலாமா? அனிஷா சோகம பார்த்ததுமே வேதனையோட அழ ஆரம்பிச்சாங்க. அனிஷா. ஆமாங்க, நான் தான். அதர்வ திவ்யாவோட கையை பிடிச்சபடி அப்புறம் ராஜோட விஜய் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான்.